ஐஸ்வர்யம் வர வேண்டுமானால் பெண்கள் அந்த வீட்டுக்குள்ள சிறப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்க வேணா போய் பாருங்க, மனைவியை கனப்படுத்தி மனைவியோட இசைந்து வாழ்கிற, அதுக்காக ஒண்ணுமே தெரியலங்கிற மனைவி கிட்ட இசைந்து வாழ்ந்துட்டு இவனும் கெட்டு போயிடுவான். அது நான் சொல்ல வரல. ஓரளவுக்கு அன்பு, நேசம், ஒரு உரிமை, குடும்பத்துக்குள்ள ஒரு உரிமை இப்படி தர்ற குடும்பத்தில் பாருங்க ஆசீர்வாதம் செழிப்பா இருக்கும். ஆனா எங்கெல்லாம் மனைவியை திட்டு அடின்னு பாருங்க, அங்கெல்லாம் தரித்திரம் தன்னால இருக்கு, காசு உள்ளே வராது. ஏன்னா வேதத்தின் அடிப்படையிலேயே பெண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவங்க எந்த வீட்டில் சுபிட்சமா இருக்காங்களோ அங்க பாருங்க ஐஸ்வர்யம் தாண்டவமாடும். அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னு தெரியுது, ஆனா அதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை அதுதான். அல்லேலூயா. அதனால வேதனைகள் இருக்கும், பாடுகள் இருக்கும். இவைகள் எல்லாம் உங்களை விட்டு போகணும்னா நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருந்தீங்கிறது தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சில பேர்கிட்ட நான் பேசும்போது சொல்றேங்க, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு உடனே மாப்பிள்ளை என்ன பண்றாரு, நான் வேற கல்யாணம் பண்றேங்கிறார். இருக்கிறவங்களை நான் பேசல, ஏன்னா ஆந்திராலாம் போனேன், ஹைதராபாத் போனேன், ஒரே அழுகையும் புலம்பலும். பரவாயில்ல, என்னை பார்க்க நிறைய பேய் வந்துச்சு. சும்மா பேசினா உழுகுது எல்லாம், அது மட்டும் உழுகலன்னு வைங்களேன், நான் போனதே சப்பையா இருக்கும். இப்ப நிக்கிறவனுக்குலாம் பயமாயிடுச்சு, என்னடா என்னால பார்த்தோன்னு விட்டுறாங்க எல்லாரும். ஸோ அங்க அழுகிறாங்க, குழந்தை இல்லைன்னு என் பிள்ளைய அவன் விட்டுட்டு வேற பிள்ளைய கட்டுறான். அப்ப குழந்தை இல்லைன்னு இந்த பிள்ளை இவனை தள்ளிவிட்ட வேற ஒருத்தனை கட்டலாமா? அப்ப மட்டும் ஓகேவா? பாருங்களேன், நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் ஆண்களும் புரிஞ்சுக்கணும், இந்த பெண்கள் தினத்தில் புரிஞ்சுக்குவாங்க. இனிமே நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன உடனே ஒரு மாசம் ஜாலியா சுத்துங்க, 2வது மாசம் போய் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரா என்னது கருத்தரித்தின் மையத்தில் தான் குழந்தையே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இயற்கையெல்லாம் நடக்கிறது இல்லை. எல்லாமே எப்படி இந்த பாய்லர் கோழி, அது முட்டை போடணுமாமா, 2 கெமிக்கலை ஊத்துறான், போட்டு தள்ளிக்கிட்டே கிடக்குது. அந்த கோழியை சாப்பிட்டதுனால தான் 8 வயசுலாம் பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆயிடுறாங்க, டாக்டர் ஆராய்ச்சி. இனி அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? ஃபெர்டிலைட்டி சென்டர் அவன் நம்பிக்கையோட 100 பெட் போடுறான். எங்க நீங்க ஒரு 100 மிஷின் நம்பிக்கையோட போடுங்க பார்க்கலாம், ஒரு 100 சிங்கர் போடுங்க பார்க்கலாம், ஒரு 100 பேட்லாக் போடுங்க, ஒரு 100 வேற என்ன இருக்கு, பவர் டேபிள் போடுங்க பார்க்கலாம். நம்பிக்கையில் 2 போட்டு பார்ப்போம், அப்புறம் ஒரு 10 போட்டு பார்ப்போம், நல்லா ஓடிச்சுன்னா இன்னொரு 5 சேர்த்துவோம் இல்லையா? ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது 1-2 போட்டுக்கானான்னு பாருங்க, 100 பெட்டை கொண்டது விளம்பரம் வருது, 200 பெட்டு கொண்டது. எந்த நம்பிக்கையில் போற? நீ வருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நீ சாப்பாடெல்லாம் அப்படிதான், உணவு வகைகள் அப்படிதான். கல்யாணம் பண்ணோடனே, கல்யாணம் பண்ணும் பொழுதே டாக்டரையும் கூப்பிட்டுறணும் கல்யாணத்துக்கு. ஏன்னா இவரை நம்பிதான் பண்ணிட்டானுங்க. இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்களா புதுசா எத்தனை ஓபன் பண்ணியிருக்கான்னு. நான் அன்னைக்கு ஏதோ கார்ல போறேன், 2-3 புதுசா ஓப்பனிங் ரிப்பன் கட்டி தொங்குற கட்டணமா இன்னும் இருக்கு. என்ன நம்பிக்கையில வந்து இருந்தாங்க, எதிர்காலம் எப்படின்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா இவனுக்கு எல்லாம் பிளான் பண்றாங்க. அதனால இவரால தான் குழந்தை இல்லை, இவளால தான் குழந்தை இல்லைன்னெல்லாம் இனி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் திட்டமிட்டு இந்த காரியங்களை செய்துட்டாங்க. அங்கேயும் அப்படிதான், அங்கேயும் போனாலும் ஒரே அழுகுதான் எல்லாருமே, எனக்கு குழந்தை இல்லை, அது இல்லை, இது இல்லை. ரைட், ஓகே. அதனால பெண்கள் தினம் சிறப்பான ஒரு தினம். இந்த பெண்களுக்காக நான் சொல்லவில்லை, நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லுவேன், பெண்கள் எந்த குடும்பத்துக்குள்ள சுபிச்சிருக்காங்களோ, அவங்க மன ரம்மியமா இருக்காங்களோ, நீங்க அந்த குடும்பத்தில் பாருங்க ஐஸ்வர்யம் தன்னால வரும் போகும். எந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணு கண்ணீர் சிந்தி வாழ்றாளோ, மன வேதனையில் வாழ்றோ, அங்க பாருங்க தரித்திரம் தாண்டவம் ஆடும். இது வேதத்தின் அடிப்படையில். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சபையில் பாருங்க, நான் ஆந்திரா போயிருந்தில்ல, அங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பொம்பளை உட்காந்துருக்காங்க, இந்த சைடில் 10 கூட இல்லை ஆம்பளைங்க. எந்த சபையில் பார்த்தாலும் பெண்கள் தான் கூட்டமா இருக்காங்க. சரி, இப்படிதான் இந்த காலமோன்னு நினைச்சா, இயேசு காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் வந்து
கொடுத்தாங்கிறதுல பிரிஸ்கில்லா ஆக்விலா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அங்கேயும் பாருங்க பிரிஸ்கில்லா இருந்தா. ஆனால் மற்ற ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே கொடுத்த மாதிரி இல்லை. பவுலுடைய கதையை எடுத்து நான் படித்து பார்த்தா பவுல்கிட்ட நிறைய பெண்கள் தான் வந்து தைரியம் கொடுத்தாங்களாமா. என்ன தைரியம் கொடுத்தாங்க? நீங்கள் போங்க, நாங்கள் இப்படி வந்து பணம் கொடுக்குறோம், எங்கிருந்தோ தகவல் வருது, இன்னைக்கு மாதிரி மெசேஜ் இல்லை, ஒருத்தன் வரணும் நடந்து கொண்டு வந்து நாங்கள் இது மாதிரி பவுலு பிரான்ஸ் போய் அங்கே போய் ஸ்பெயின் போயிட்டு வராராமா, அப்படிங்களா, இங்கிருந்து இந்த மாதிரி எழுதி கொடுக்குது, நீங்கள் பிரான்ஸ் போட்டு ஸ்பெயின் வரும்போது நான் இங்கே போயிட்டு ஸ்பெயினில் வந்து உங்கள் தேவையான பணத்தை கொடுக்குறேன். அப்போ நாட்களை கணக்கு போட்டு பாருங்க. இவ்வளவு நாளில் இந்த பெண்கள் ஓடி ஓடி, அப்போ இந்த பெண்கள் எங்கிருந்து கொடுத்தாங்கன்னு போய் அந்த குறிப்பிட்டு பார்க்க போகையில் அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா அவங்க இந்த கம்பளி ஆடைகள் மெயினாக திருப்பூர்காரங்களாக தான் இருக்குது, எல்லாம் துணி நெஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று தெரியுமா, ஆக்சுவலி திருப்பூர் வளர்றதுக்கு என்ன காரணங்கிறீங்க? திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் டெக்ஸ்டைல் தான். நீங்க பைபிள்ல எந்த பெண்கள் ஸ்திரீகள் வளர்ந்து வந்தாங்க பாருங்க, அவர்கள் தையல் ஆடை, அதாவது வஸ்திரங்களை நெய்தார்கள். வஸ்திரம் பிஸ்னஸ் செய்யறவங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்னொருத்தர் யார் தெரியுமா? மளிகை கடை. அது பைபிள் எப்படி வரும்? தானியம் விற்கிறவன் தலை மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்குமா, தங்கி தான் இருக்குமா, பாருங்களா, உலாவாது மளிகை கடை. ஆனால் அவன் ஹார்ட் ஒர்க்காக இருப்பான் பாருங்க. அதனால தான் இந்த அதிகமாக இந்த நாடார்ஸ் எல்லாம் அதை தொட்டாங்க அந்த வியாபாரத்தை. அதுக்கு அடுத்ததா, அதுக்கு முதல்ல தான் தெரியல, வஸ்திரம் அப்படிதான். நீங்க வஸ்திரம் நெய்கிற எந்த ஊரை பாருங்க சிறப்பாக வளரும். திருப்பூர் பட்டணம் நல்லா வளர்ந்து வருது. அதுல மனுஷனுடைய பொருளாங்க. அதனால தான் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க கடவுள், மனுஷன் பிரிக்கிறான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே இன்று உமன்ஸ் டே நல்ல சிறப்பான நாள். பிரதர் அப்படி பார்த்தா நான் கஷ்டத்தை அனுபவிச்சேன். கஷ்டம் இல்லாமல் எங்க இருக்காது உலகத்தில். ஆனாலும் அதை இதை மட்டும் பாருங்க, எப்பவுமே வசனத்தில் 2 பிரிவு உண்டு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி, இன்ட்ரோலுக்கு பின்னாடி. இன்ட்ரோலுக்கு முன்னாடி சொல்லுது உலகத்திலே உண்டு, அது உனக்கு எனக்கும் இல்லை, முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். உனக்கு எனக்கு அங்கே ஒன்று இருக்கு. 2வது இன்ட்ரோலுக்கு அப்புறம் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சந்தோஷமா இருக்கீங்களா? அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையா. நீங்க நெருப்புலயே வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நீங்க தண்ணியிலேயே நடந்து வந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நீரில் கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த சொல்லுங்க, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நிறைய பெண்கள், நிறைய நானும் தேடி பார்த்தேன், ஆனால் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களாக இருந்தாங்க. எனக்கு மட்டுமே தெரியணும்னு ஒரு பெண்ணை தேடினேன். அது முதல்ல தேடி முடிச்சிட்டேன். 2வது தேடுவோமே அப்படின்னு சொல்லி தேடினேன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அந்த பெண்ணை நல்லா தான் இருந்தா. ரைட், ஓகே. ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ரோமர் 16:1-2 வசனங்கள். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை. யாருங்க அந்த பொண்ணு பேர்? என்னங்க? பெபேயாளை. எத்தனை பேருக்கு அந்த பொண்ணு தெரியும்?
எப்படி நான் மட்டும் பார்த்தேன். பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தால். வேதத்தில் பாருங்க, பவுல் எழுதும் பொழுது ரோம சபைக்கு, ரோமர் ஜனங்களுக்கு, அப்ப சபையில ரோமர்ல கிடையாது, ஆனா இவருடைய கூட்டாளிகள் ரோமர்ல இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு இவர் நிச்சயமா பிரசங்கம் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா பெண்கள் ஆண்களுக்குள்ள இருக்கக்கூடாது, பெண்கள் சபைக்குள்ள பேசக்கூடாது, நிறைய கட்டளைகள் இருந்தபடியா நிச்சயமா பெபேயால் என்ன பண்ணியிருக்க முடியாது, பிரசங்கம் பண்ணியிருக்க முடியாது. அப்ப இந்த பெபேயாலை குறித்து ஏன் பவுல் இவ்வளவு தூரம் விசேஷமா சொல்லணும்னா, பெபேயால் என்ன பண்ணியிருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அவ சபைக்குள்ள, அதாவது அங்க இருக்கிற அந்த ஜப கூட்டத்துக்குள்ள அவ நிறைய உதவி செஞ்சிருக்கா. அதான் சொல்றாரு, அநேகருக்கும் ஏன் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தால். அப்ப ஊழியக்காரர்களுக்கு கனப்படுத்தி இருக்கிறா, உதவி செஞ்சிருக்கிறா. இப்போ இந்த கடிதத்தை கொண்டுட்டு ரோமருக்கு அநேகமா இந்த பெபேயால் தான் போயிருந்திருக்கணும் அப்படின்னு நான் இல்லை, வேத பாரகர்களை ஒரு கணிப்பு சொல்றார். எப்படி இவ்வளவு பெருசா போய் பாராட்டுறார் பவுல். பவுல் ஒரு ஆளை பாராட்டுறதா சாதாரணமாக பாராட்ட மாட்டாரு, அவங்களுடைய செயல்பாடுகள்ல அவர் மூழ்கி போயிருந்தாதான் பாராட்டுவார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரியை பெபேயாலை குறித்து அவர் சொல்லும் பொழுது, இவளுக்கு நீங்க எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தா அதனால இவ்வளவு விட்டுறாதீங்க, ரோமாவுக்கு வரா, அந்த ரோமாபுரியில் அவளுக்கு யாரையும் தெரியாது, நம்ம சகோதரர்கள்லாம் அவளை பார்த்து அவளை பேணி பாதுகாத்து அவளுடைய எல்லா தேவைகளுக்கும் அவள் உதவி செய்யுங்க. நீ ஏன் செய்யணும்னு சொல்றேன்னு தெரியுமா, அவள் எனக்கு அந்த அளவுக்கு உதவி செஞ்சிருக்கா. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய இறந்த ஊழியர்களுக்கும் எங்கெல்லாம் நான் அனுப்பிச்சனோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு உடல் சரீரத்தில், அதாவது சபைக்கு அவங்க ப்ரேயர் பண்ண இடத்துல கூட்டுறது, பிடிக்கிறது, பணம் தேவைப்பட்டா கொண்டு போய் கொடுக்கறதும். இன்னொரு கருத்து வேதபாரகர் சொல்றாரு, அவ பண வசதி நிறைந்தவளா இருந்தாலும் கூட சொல்றாங்க, ஏன்னா இங்கிருந்து ரோமாபுரி ஒரு பெண்ணு போகணும்னா அந்த பயண செலவுக்குலாம் இருக்குன்னா அவ பவுல்கிட்ட அவங்கள தான் சொந்த செலவில் போட்டு போனாலும், அவன் சொந்த செலவில் போட்டுறது மட்டும் இல்லை, அங்கே போய் அவங்களுக்கு நான் கொடுக்கறட்டுமான்னு கூட கேட்டிருப்பா அப்படின்னு சில புஸ்தகங்கள் பெபேயாலை பற்றி எழுதியிருக்கு. அதனால் பவுல் சொல்கிறார், அவர்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அவள் இங்கேயே எல்லாருக்கும் நல்லா செய்தவ உதவி, அவள் அங்கே வந்துட்டு திணறிடக்கூடாது, ஊருக்குள்ளே புதுசு, அதனால் நீங்கள் கவனமாக பெபேயாளுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செஞ்சு பாதுகாப்பாக மகளை வைங்க அப்படின்னா. இது இந்த பெபேயாலை கொண்டு பார்க்கும் பொழுது நம்ம ஸ்திரீகள் எப்படி இருக்கணுங்கிறத அவள் கற்றுத்தரான். பெபேயால் ஒரு சபைக்குள்ளேயும் சரி, பவுலுடைய ஜபக்கூட்டத்திலையும் சரி, ஊழியக்காரர்கள் மத்தியிலையும் சரி, எவ்வளவு பணிவிடை செய்ய முடியுமோ செய்தாலும் அவளுடைய ஐஸ்வர்யம் நிச்சயமா மிகுதியா இருக்கணும்னு சில வேத பாரகர்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ஏன் அவ்வளவு இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில காரியங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் அவள் தேவைகளை சந்திக்க யாரும் அவளுக்கு கொடுக்கலையாம். அவளுடைய உழைப்பு, அவளுடைய வருமானத்தில் சபைகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கும், அப்பெல்லாம் சபை பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக இப்படிலாம் நடக்கலை, எப்படி இப்போ எல்லாம் அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க அப்படி தான் இருந்தது, எல்லாம் ஒளிஞ்சு திருத்தலாம் பண்ணாங்க. ஆனால் அந்த கூட்டத்திலையும் கூட யாருக்கும் ரோமாபுரி உங்களுக்கு தெரியும், உடனே சொல்லிடாதீங்க பக்கத்தில், அங்கே இருக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்கள் அன்னைக்கெல்லாம் இது பண்ணலை, அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பெபேயால் யாருக்கும் பயப்படாமல் பவுலை சார்ந்த நற்குணம் உள்ள எல்லா ஊழியக்காரர்களுக்கும் போய் தன்னால் உள்ள உதவியை செய்கிறேன்னு போகிறப்ப தான் பவுல் சொல்கிறாரு, இல்லை அவள் நிறையா செஞ்சிட்டா, அவளுக்கு தேவையானதை நீங்கள் செய்யுங்க, அவர் ரோமாபுரிக்கு புதுசுன்னு சொல்கிறார். அப்போ இன்றைய பெபேயாலை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்னா, தேவனுக்கு பெண்கள் எவ்வளவு ஈடுபடணுங்கிறது தான். நீங்கள் வேதத்தில் போய் தேடி பாருங்கள், எந்த ஆண்களும் அதிகமாக இல்லை, அப்படி ஆண்கள் வந்தவங்க எல்லாருமே ஊழியக்காரர்களாக மாறிட்டாங்க. ஆனால் பணிவிடை செய்தவங்க லிஸ்ட்டில் பாருங்கள், ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ இவங்க எங்கிருந்து புறப்பட்டாங்கங்கிறது எனக்கு சரியான கருத்து இல்லை, ஆனால் ரோமாபுரி போகணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் ஒரு பயணத்தை ஒரு பெண்ணு மேற்கொண்டு போய் அங்கே ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்திருக்காருன்னா பெரிய காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்னா, தேவனுக்கு பணிவிடை பெண்கள் மூலம் தான் செய்யணும்.
இன்னும் சில வேத பாடல்கள் என்ன கருத்து சொல்கிறாங்க, ஏன் பெண்கள் சபைக்குள்ளே அதிகமாக அவங்க வராங்க, ஏன் பெண்கள் ரொம்ப அபிஷேகத்தில் முதல்ல நிரம்புறவங்க யார் அப்படின்னா பெண்கள் தான். ரெண்டாவது, ஒரு சிலருடைய கருத்து என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் முதல் பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தவர்கள். ஆகவே தங்களை அவங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட தங்களை பாவ மன்னிப்பு கேட்குற வகையில் தான் பெண்களுக்கு அந்த குணம் அதிசயம் வந்துச்சாமா. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் மறைஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் பைபிளில் எழுதாத சில வாக்கியங்கள் வேற புஸ்தகங்கள சரித்திரத்தில் இருக்குது. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்துறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வெளியே போய் தான் இந்த முட்காடுகளை எல்லாம் பார்த்துட்டு வேதனைப்பட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம். முதல்ல தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்தவ ஏவாள் தானாமா. அப்போ ஆதாம் அழுது நின்னா, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாக போயிட்டோமே. அப்போ ஏவாள் சொல்லலாம், பாயா முதல்ல போய் அந்த ஏதேன் தோட்டம் அவர் இருந்தார்னா காலை கையை பிடிச்சா அது உள்ளே போயிடலாம் அப்படின்னாலாமா. டெய்லி போய் பார்த்தாங்களாமா. தினமும் போய் ஏவாளும் ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் போய் நின்றுட்டு கர்த்தருடைய பார்வை கிடைக்காதான்னு எட்டி பார்ப்பாங்களாம். முழுவதும் அது சூரிய வெளிச்சத்தினால் மறைக்கப்பட்டு இருந்ததான். மறுபடியும் போயிடுவாங்களாம். டெய்லி இன்னைக்கு கிடைக்குமா, இன்னும் அது ஏற்ற வேலையில் ஏதேன் தோட்டம் எடுக்கப்பட்டது. இன்றைக்கி நிறையா பேர் சொல்கிறாங்க ஏதேன் தோட்டம் ஈரானில் இருக்குது, அதெல்லாம் எடுபட்டு இன்றைக்கி சாதாரண நகரமாயிடுச்சு. ஏதேன் தோட்டம் ஒரு தோட்டம் மகிமையில் இருந்தது. அது ஆதாம் ஏவாளுக்காக வந்தது, அது எடுக்கப்பட்டாச்சு. இன்றைக்கி நாம் சபைக்குள்ளே வரமே, அதுதான் ஏதேன் தோட்டம். இந்த சபைக்குள்ள ஏதேன் தோட்டம் கர்த்தருடைய மகிமையை பாருங்க. ஏவாள் நொந்து போய் தினமும் பார்த்த இடம் ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு பதிலாக தான் கர்த்தர் சொன்னார் சபையை வைச்சார். அவங்க எதுக்காக ஏதேன் தோட்டம் ஏங்குனாங்க தெரியுங்களா? அப்புறம்தான் தெரிஞ்சது, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கிற பக்கத்தில் தாண்டா ஜீவ விருட்சம் இருக்கு. பைபிளை நம்ம ரெண்டு பேருமே விட்டுட்டோமே. கொஞ்சம் இப்படி போனதை இப்படி திரும்பி இருந்தோம்னா ஜீவ விருட்சத்துக்கு தான் வேலை முடிஞ்சுது. இவன் இனி இப்போ வெளிப்படுத்தல் புஸ்தகம் மட்டும் போகணும்னு அவசியம் இல்லை. அப்பவே இவங்க ரெண்டு பேரும் தேவனைப் போலவே எல்லா நன்மை தீமை அறிந்து அவர்கள் செயலப்பூடி மாறி இருப்பாங்க. பரிசுத்த சந்ததி வந்திருக்கும். தேவ ஆண்டவருக்கும் பெரிய வேலை இல்லை, பிசாசுக்கும் பெரிய வேலை இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற மரத்தை விட்டு போட்டு நன்மை தீமை எடுத்தாங்க. ஆனால் நன்மை தீமையை எடுக்காதேன்னு தான் கடவுள் சொன்னார். அதை தொடாத, அதை சாப்பிடாதேன்னு தான் சொன்னார். ஆனால் அங்கே முக்கியமான அண்டர்லைன் வேர்டு, ஜீவ விருட்சத்தை சாப்பிடாதேன்னு சொல்லவே இல்லை. அவர் எவ்வளோ வேதனைக்குரிய சமாச்சாரம் பாருங்க. ஜீவ விருட்சத்தான் சாப்பிடணும், இவங்க அதை சாப்பிடாதேன்னு சொல்லலை, அதை தொற்றாதேன்னு சொல்லலை. நன்மை தீமையை சாப்பிடாத தொற்றாதேன்னு தான் சொன்னார். ஆனால் இவன் சிந்தனை எங்கே போச்சு பாருங்க. எதை தொடாதேன்னு சொல்கிறோமோ அதான் தொடுவோம். தீடா சுட்டுடுவோம், குழந்தை சொன்னால் அது தொட்டு பார்த்துட்டு அம்மான்னு கத்து. அப்படிதான் ஆகிப்போச்சு. தொட வேண்டிய பொருள் இப்போ இவளுக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சு. அடடா, பக்கத்தில் ஒரு மரம் இருந்ததுல அதான் ஜீவ விருட்சமாம்ல அப்படின்னு. இப்போ இந்த ஜீவ விருட்சத்துக்கு விடுவாரா அப்படின்னு டெய்லி கேட்டில், இன்னைக்கு இந்த மில்லுகள்லையும் கம்பெனிகள்லையும் கேட்டில் நிற்பாங்களாம். இந்த ஏர்போர்ட், இந்த சூலூர் போனீங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்ட ஒரு 100 பேர் நிற்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எத்தனை பேர் வேணும்னு எடுப்பாங்களாமா. மீதி கிடைக்காதவங்களாம் வீட்டுக்கு போயிடணும். முதல்ல நாங்கள் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மில்லெல்லாம் நிறையா இருக்கா. மில் கேட்டில் டெம்பரரி ஒர்க்கர்ஸ் நின்றுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் எடுப்பாங்க. நான் ஒரு 20 வயசு இருக்கும்போது எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. நான் மில்லில் போய் சுண்ணாம்பு அடித்தேன். சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கே லோனில் அடிக்கணும். யார் இன்றைக்கி எத்தனை பேர் வேணுமோ கூப்பிடுவானாமா. நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலையா. இன்றைக்கி அந்த காம்பவுண்டை பார்த்தா சுண்ணாம்பு அடிச்சோமா அப்படின்ட்டு போவேன். அப்போ இந்த பாட்டு தான் நினைப்பு. அக்கினியில் நடந்து வந்தோ ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா, தண்ணீரில் கடந்து வந்தோ ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. அப்படி ஏதாவது ஒரு சரித்திர புகழ் வேணும்னா நான் அடித்த சுண்ணாம்பு அடித்த செவ்வறு அங்கே இருக்குது. ஏன்னா நாங்கள் ஹைதராபாத் போயிருந்தோம். ஹைதராபாத்தில் அங்கே ஒரு கோட்டை, நல்ல கோட்டை, பயங்கரமான கோட்டை. உண்மையாலுமே எப்படி இந்தியர்கள் வாழ்ந்தாங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம்.
முகலாய பேரரசு படையெடுத்தான். அப்புறம் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை உடனே அங்கே உட்காந்து விக்கிபீடியாவில் படித்தேன். அது நம்ம ராஜாக்கள் ஆழ்ந்தது. அப்புறம் முகலாய பேரரசு வந்து போர் எடுத்து வச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா பிரிட்டிஷ்காரன் வந்து கொள்ளையடித்தான். அவ்வளோ பெரிய ஊர், ஒரு கோட்டைக்குள்ளேயே அவ்வளோ பெரிய ஊர் இருக்குது. ஆனால் நிறைய இந்த அரண்மனைகளெல்லாம் சிமெண்ட் வச்சு பூசிட்டாங்க, உள்ளுக்குள்ளே போக முடியாது. அப்புறம் ஜெயிலெல்லாம் மேலே இருக்குது, அதெல்லாம் பூசிட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளேயே ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற மாதிரி நடந்து எல்லாம் போனோம். ஒவ்வொரு செவறுகளும் பார்க்கையில் அப்பா இவனெல்லாம் குதிரை போன இடமா தொட்டு நான் பார்த்துக்கிட்டேன். இது எந்த ராஜா தொட்டாலும் தொட்டு பார்த்து அங்கலாப்ப தீர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் உப்பிலிபாளையம் போனீங்கன்னா பெரிய செவருக்கும் பாருங்க. ஆமாம், நான் ரொம்ப சூட்டிப்பான பையன் அப்போவே. அதனால தான் அவன் அத்தனை 20 அடி உயரம் ஏறி ஆகிட்டான்ட்டான். நான் அடிக்கிறத பார்த்து நீ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு தான் முதல் தரிசனம் தோன்றேன். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பெண்கள் வந்து தேவனுடைய ஆலயத்துக்கென்று நீங்கள் படைக்கப்பட்டவர்கள். ஏவாள் கண்ணீர் விடுச்சா அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட, அவர் ஜீவ விருட்சத்துக்குள்ளே போக முடியல. அப்புறம் கடைசியில் இது காலங்கள் போக போக இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தோடனே இப்போ இந்த இயேசு கிறிஸ்து வந்ததுடைய நோக்கம் என்ன? அந்த இழந்து போன ஜீவ விருட்சத்தை திரும்ப தருவதற்கு தான். நீங்கள் ஜீவ விருட்சத்தின் மெசேஜ் ஒன்று கொடுத்துருப்பேன், இப்போ வீட்டில் பாருங்கள். கொடுப்பதற்காக தான் அவர் திரும்ப வந்தார். அப்போ அவரே ஜீவ விருட்சமாக இருந்தார். அந்த ஜீவ விருட்சம் உயிரோடு இருக்க மட்டும் போதிச்சுது, உபதேசிச்சுது. அந்த ஜீவ விருட்சம் போகும் பொழுது நான் வருமளவும் நினைவு கூறுங்கள்னு என்ன பண்ணிட்டாரு? திருவிருந்தை கொடுத்தாரு. இன்னைக்கு திருவிருந்து தான் ஜீவ விருட்சம். திருவிருந்துடைய அவசியம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நம்ம திருவிருந்தை எடுத்தாதான் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காகப்பட்ட பாடுகள் தான் இத்தனை. அப்போ நீ கிறிஸ்தவனாக இருந்துட்டு ஜீவ விருட்சத்தை எடுக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் ஜீவ விருட்சம் எடுத்தே ஆகணும். இன்னைக்கு இந்த அப்பத்தை யாரெல்லாம் விசுவாசத்தோட சும்மா கடமையாக அது ரொட்டி துண்டுனா ரொட்டி துண்டு தான். அட இந்த கிரேப் வாட்டர் அந்த அண்ணாச்சி கடையில் இருந்தது இல்லை அப்படின்னீங்கன்னா அது கிரேப் வாட்டர் தான். ஆனால் இயேசுவின் ரத்தனை யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவருடைய சரீரம்னு விசுவசிக்கிறீங்களோ, இந்த அப்பமும் திருவிருந்து நமக்குள்ளே போகும்போது நீங்களே ஜீவ விருட்சம். இப்போ யாருங்க ஜீவ விருட்சம்? செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி, செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தெறிந்தி. மறுபடியும் செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தெறிந்தி, கோலியாத்தின் கோஷங்களை வென்று விட்டே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தேவ வார்த்தையை பேசாமல் எப்படி முடியும்? சரி, இரண்டாவது ஒரு ஸ்திரீ, ரோமர் புஸ்தகம் 16:3-4. ஒரு 10 ஸ்திரியை கொண்டு வந்த சென்சார் பண்ணிட்டாங்க, பேசப்படாது. ரோமர் 16:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். எல்லாம் ஜோர ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி ஒரு ஊழியக்காரன் ஒரு ஸ்திரியை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்றாரு பாருங்களேன். அப்ப என்ன வேலை செஞ்சிருந்தா பாராட்டுவாங்க? நானும் தான் எனக்கு உடன் செஞ்ச இவங்களை அவங்களையெல்லாம் நான் பாராட்டுறேன். ஏன்னு கேட்டால் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இவ்வளவே தான் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம்தான். அவங்க பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும், இந்த பிரிஸ்கில்லா ஆக்கிலா பாருங்க, நீங்கள் பைபிள் எங்கே பார்த்தாலும் தனியாக வர மாட்டாங்க. ஒரு பெண்ணு கணவன் மனைவியோடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக பிரிஸ்கில்லா ஆக்கிலா. யாராவது பிரிஸ்கில்லா இருக்கீங்களா? வியூலா தான் இருக்கீங்களா? பிரிஸ்கில்லா யாரும் இல்லையா? பரவாயில்ல, நல்ல வேலை. கணவனோட வேற ஒன்னா இருக்கும். சரி, பிரிஸ்கில்லா ஆக்கிலா, நீங்க எல்லாருமே பிரிஸ்கில்லா ஆக்கிலா.
அல்லேலூயா. நீங்க எல்லாருமே பிரிஸ்கில் ஆக்கலாம். நீங்க எங்க பேரை பாருங்க, 2 பேர் தனியா வராது பேரு, இவங்க பேர் மட்டுமே 2 பேர் ஒண்ணா வரும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக கணவன் மனைவியா இருந்து எல்லா வேலையும் செஞ்சவங்க. அப்ப தண்டமா உட்கார்ந்து இருந்தாங்களா பிரதர் வீட்டுல, நாங்களாம் பிஸி தெரியுமா அப்படி சொல்லிடாத. பிரிஸ்கில் ஆக்கிலா சொத்துக்களையே வித்து தேவனுக்கு என்று கொடுத்தவங்க. அவங்க ஆண்டவருக்கு எத்தனை செய்ய முடியுமோ, ஆண்டவரும் கூட அவங்க பார்க்கல. பவுலுக்கெல்லாம் அவ்வளவு செஞ்சாங்க. பவுலுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருக்குன்னு சொன்னா போதும், எழுதி கொடுக்கறதுலேருந்து பிரிஸ்கில் ஆக்கெல்லாம் ரொம்ப உதவி செஞ்சாங்களாமா. அவங்களுக்கு என்ன திறமையோ அத்தனை திறமையும் பயன்படுத்தி தேவனுக்கென்று ஊழியம் செய்தவர்கள். அவர்கள்ட்ட நீங்க பெரிய எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். ஏன்னா ரோமாபுரியிலிருந்து அவங்க கொரிந்தி பட்டணத்துக்கு போகும்போது பவுல் சொல்லுகிற ஒரு பெரிய இது, அடுத்த ஒரு வரி படிங்க 4. அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். என்ன சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து பாருங்க, அப்படியான்னு கேளுங்க. என்னடா கேட்க மாட்டேங்கிறீங்க? பக்கத்துல பார்த்து அப்படியா, சொல்லவே இல்லை. பாருங்களேன், எங்க ஒரு ஆள் எனக்காக. ஒரு சபையில திடீர்னு RSS பூந்து பயங்கரமெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்களாமா. ஃபாதர்கிட்ட அவர்கிட்ட ஒருத்தர் பேட்டி காண்றாரு. அப்போ உங்கள் சபை மக்கள் என்ன செஞ்சாங்க, திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணணும். பிளெஸ்ஸிங் கொடுக்குற மட்டும்தான் பாஸ்டர் அடி வாங்கினார்னு எல்லாம் எவ்வளோ நல்லா இருப்பார். அங்கே யார் என்ன பண்ணியிருக்காங்க, கணவன் மனைவி. அதே மாதிரி தான் பெபேயாலும் அப்படிதான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார், அவள் எனக்காக தன் கழுத்தையும் கொடுத்தவள் அப்படிங்கிறார். அப்போ பவுலுக்கு என்ன தைரியம் பாருங்க பேச. நம்மெல்லாம் யாரை பின்பற்றுறோம்னு தெரியுமா? பவுலை தான் பின்பற்றுறோம். இயேசு அவருடைய உபதேசங்களை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் எப்படி நம்ம நடக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனவர் பவுல் தான். அதனால தான் நீங்கள் படிக்கும் பொழுது தெரிஞ்சுக்கணும், ஒரே கட்டளையெல்லாம் எங்கேயுமே சொல்லலை. இப்போ கொரிந்தியருக்குன்னு ஒரு சபை இருக்குது, இன்னொன்று எபேசியர்னு ஒரு சபை இருக்குது, இன்னும் தெசலோனிக்கர்னு ஒரு சபை இருக்குது. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற புஸ்தகத்தில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, படித்த பாடங்களை இந்த கொரிந்தியரில் இப்படி சொன்னார், எபேசியில் இப்படி சொல்கிறாரு, பவுலுக்கு பைத்தியமான்னு கேட்டுறாதீங்க. இதை எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன்னு வச்சுக்குவோம், திடீர்னு நான் அமெரிக்கா போகிறேன், போகண மாட்டேனா? உங்கள் வாயின் வார்த்தை நடக்கட்டும். அங்கே போயிட்டு சேரி கட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? என்னடா சத்தம்லாம் இருக்கீங்க? எல்லாம் ஃப்ராக்கோட வந்திருக்காங்க, சிலதெல்லாம் பேண்ட் போட்டு வந்திருக்குது, சிலதெல்லாம் டாப்லெஸ்லேயும் வந்திருக்குது, மைனஸ் டாப்ல எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நீங்கள்லாம் சேலை கட்டிட்டு வந்தால் தான் நான் பிரசங்கமே பண்ணுவேன்னு சொன்னால் நடக்குமா? நடக்காது. அப்போ அவங்க இருக்கிற வண்ணமாக விட்டுட்டு அந்த தேசத்துக்கு என்ன கல்ச்சர் சூட் ஆகுமோ நான் பேசணும். கரெக்டாக நான் சொல்லு. ஆந்திரா போனேன், நீங்கள் பேசுங்கன்ட்டு உட்காந்துருக்காங்களே, அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்களுக்கு தமிழ் புரியல. ஆனால் சத்தம்லாம் உட்காந்து அவங்க இருக்கிற வண்ணமா அவங்க இருந்துட்டாங்க. அப்போ இங்கே இப்போ அங்கே இருக்கிற வெள்ளைக்காரன் இங்கே வரான்னு வச்சுக்கோங்க, ஐயா இதெல்லாம் என்ன போர்வை போத்திட்டு வந்திருக்கு, அப்படிதான் இருக்கு, குளிருக்கு போர்வை போட்டு வந்துருக்கு, எல்லாத்தையும் போய் ஃப்ராக் பேண்ட் ஷர்ட்டை மாற்றிட்டு வர சொல்ல, அப்புறம் தான் பிரசங்கமே அப்படின்னு போயிட்டானா இவன் யாரு? ஸோ கொரிந்தியர் பட்டணத்தில் அப்படி சில நிகழ்ச்சிகள் நடந்தது. அங்கே பவுல் பேசும்போது அவங்கக்கிட்ட இடையூறெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த பக்கம் எபேசியருக்கு பேசும் பொழுது எபேசியர்கிட்ட ஒன்று இருந்தது. அதனால் நீங்கள் இதை படிக்கும் பொழுது இதில் சரின்னு சொன்னதை இது இல்லைன்னு இருப்பார், இதில் சரிங்கிறது இதில் இல்லைன்னு இருப்பார். நீங்கள் உடனே போட்டு குழப்பிக்க கூடாது. முதல்ல எங்கே யார்கிட்ட சொன்னதுன்னு பைபிளில் பார்க்கணும். எந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த கொரிந்தியர் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கொரிந்தியர் சபைக்குள்ளே இருக்கிற பெண்கள் மகா அழகு, நம்ம சபையாட்டா. அப்பப்போ போய் சொல்லுவேன், என்ன சந்தோஷம். பவுல் அப்படிதான் சொல்லியிருப்பாரோ, போய் இல்லை உண்மைதான். நம்ம சபை மாதிரி அவ்வளவு அழகு பெண்கள். அதை விட என்னடான்னு கேட்டா கொரிந்தியர் சபை பெண்களுக்கு கூந்தல் அதிகமா இருக்குமாமா, அடர்த்தியா இருக்குமாமா, கரு கருன்னு இருக்குமாமா.
நம்ம பிள்ளைங்க மாதிரியே கொட்டுது பிரதர். இதனால இந்த கொரிந்தியர் சபைக்குள்ள பெண்கள் முன்னாடி உட்கார்ந்துப்பா. பெண்களுக்கு பெண்களுடைய கூந்தல் பிடிக்குமாமா. அதனால பெண்களுக்கு பின்னாடி உட்கார்ந்தவங்க அழுங்காம தொட்டெல்லாம் பார்த்துக்குவாங்களாம். அப்புறம் இவங்க ட்ரெஸ், இவன் கொரிந்தியர்ல எல்லாருமே நல்லா ஐஸ்வர்யவான்கள். அதனால நல்லா நம்மள மாதிரியே தான் கிராண்டா தான் போட்டு வருவாங்க. அவ புடவை இவ புடவை, நேற்று இது பிளாட்ஃபார்ம்ல பார்த்தோம்ல, 2 500 ரூபான்னு வித்தான்ல அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களாம். இதை பார்த்த பவுல் சொன்னாராம், சபைக்குள்ள பெண்கள் பேசாதிருக்க கடவர்கள். அதனால தான் அதுக்காக உடனே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது பெண்கள். அப்படி பார்த்தா எத்தனையோ தீர்க்கதரிசி பெண்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க அந்த கருத்துல. இப்ப இதை தெரிஞ்சுக்கணும், பெண்கள் பேச. அது எத்தனை பேர் புக்ல எழுதிட்டுனா இப்ப சட்டமெல்லாம் அடங்கிட்டானுங்க எல்லாரும். பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, பெண்கள் பிரசங்கம் கூடாது. அதெல்லாம் அடங்கின பிறகுதான் இன்னைக்கு எத்தனை பெண்கள் பிரசங்கத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. ஊழியக்காரங்களை நிறைய பேரை சொல்லலாம் இல்லையா? 2 தான் சொல்லுங்களேன். எல்லாம் தலையாடி உரமா இருக்குமே. என்னம்மா? ஜாய்ஸ் மேயர். வல்லமையா சொல்லுங்க, ஜாய்ஸ் மேயர். அது என்னமா? அதெல்லாம் தங்கராஜுக்கு தான் தெரியுமா? அப்படி ஜாய்ஸ் மேயரு. என்ன இல்ல முதலியார்னு ஒரு அம்மா வருமே, பத்மா முதலியார. அப்புறம் அந்த அம்மாவுடைய சம்மந்தி செத்துட்டார்ல அவரு, சாந்தி சாலமோன். இவங்கெல்லாம் வல்லமையா தான் பிரசங்கம் பண்றாங்க இப்போ. அதுக்கப்புறம் தான் எழும்புனாங்க எல்லாரும். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாங்க. பெண்கள் பேசலாம். அப்புறம் தான் பெரிய பெரிய ஆராய்ச்சி நடந்தது. அது எப்படி ஆண்டவர் பெண்களை பேசாம பார்த்தாதான் கொரிந்தியர் சபையில நொனன்னு பேசுவாங்களா. நம்ம பாட்டுக்கு பேசிட்டு மாமா, அவங்க பாட்டுக்கு சரி அவர் வேலையை அவர் பார்க்கணும், நம்ம வேலையை பார்ப்போம் அவங்க பார்ப்போம். அப்புறம் அவ்வளவு அழகு பெண்கள், அவ்வளவு அழகு கூந்தல் எல்லாம் இந்த முன்னாடி இருக்க சீட்ல இருக்க போட்டுக்குவாங்க. நம்ம அப்படி இல்லை, சாப்பிட்டு கையை தொடப்போம். அதில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழகா பார்ப்பாங்களா, புடவையெல்லாம் அப்படி தொட்டு பார்ப்பாங்க. அடுத்த தடவை புருஷன்ட்ட போட்டோ எடுத்துட்டு போனாங்க போயிடுவாங்க. இதே மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறத பவுல் பார்த்து சொன்னாராமா, முதல்ல எல்லாம் முக்காடு போடுங்கன்ட்டாராம். முக்காடு எங்கே வந்துச்சுங்க? கொரிந்தியர் சபையில் வந்துச்சு. முக்காடை போட்டவனு தான் அப்புறம் யாரும் எல்லாம் கூந்தல் பார்க்கறது நின்றுச்சு. சபையில பெண்கள் பேசாதிருக்க கடவர் அப்படின்னு பேசிட்டு பேசிட்டு போல, எந்திரி என்ன நோயின்னு பேசிக்கிட்டேன். நான் நினைக்கிறேன் உடனே போய் தேடிடாதீங்க பைபிள்ல. எந்திரி என்ன நோயின்னு பேசிட்டு அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம், இல்லை நான் பைபிள் ஒரு சந்தேகம் கேட்டேன். நம்ம மாதிரியே பைபிள் ஒரு சந்தேகம் கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்குமாமா. இவர் பார்த்தாராம், இன்னொரு சட்டம் போடுறானாரா. என்ன சட்டம் போடுறா, பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் வீட்டில் போய் தன் கணவனோடு விசாரிக்க கடவுள் போட்டார். இப்படிதான் வந்துச்சு சட்டம்ல. அப்ப பைபிள்ல நீங்க எல்லாத்தையும் எதுவுமே வெவ்வேறு மாதிரி புரிஞ்சுக்கூடாது. பெண்களுக்கு சகல உரிமை உண்டு, தெரியுங்களா உங்களுக்கு? அதனாலதான் இன்னைக்கு சட்டங்களை பைபிள் இருந்து எடுத்துக்கிட்டு இப்ப பெண்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்கலாம், அத்தனை சீட்டு ஒதுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நாம் தமிழர் ஃபுல்லா பெண்களையே நிறுத்தி விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு. ஓட்டு அள்ளிட்டு இருக்காரு மகன். 3வது இடத்துக்கு ஈரோட்டில் வந்துட்டார் பாருங்க. அவர் என்னை விட்டு கேட்டீங்கன்னா கேட்க மாட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா தமிழ் நாம் தமிழருக்கு கொடுக்கலாம்னா, நாம் தமிழருக்கு நாட்டை கொடுக்கக்கூடாது, எதிர்கட்சி வேணா கொடுக்கலாம். நல்லா பேசுவார் சீமான். ஆமாம். ஸோ பெண்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் அப்படியே வீட்டில் கொஞ்சம் ஒடிச்சு பிடிச்சி உட்காந்துடாதீங்க. கேட்டால் அவர் அப்படி இவர் இப்படி இப்படின்னு காரணம் காட்டாதீங்க. திறமை யாருக்கிட்ட இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பெண் புத்தி. அது ஏன் பாருங்க, போட்டே பொண்டாட்டி அடக்கி வச்சுட்டானுங்க. பெண் புத்தி பின் புத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது போய் உட்காருன்னு. அது இங்கிலீஷும் தமிழும் கலந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? பின்னுன்னு சொன்னா பின்னூசி இருக்குல்ல, அந்த கூர்மை தெரியுங்களா? அதான் பெண்ணு பின்னு மாதிரி புத்தியாமா, கூர்மையான புத்தி. நீங்க சில முடிவுகள் பாருங்க, ஆண் எடுக்கிறத விட பெண் வேகமா எடுத்துருவா. ஆனா கரெக்டா எடுப்பா. பெண் தான் கரெக்டா எடுக்கும். ஏன்னு கேக்குறீங்களா? அவங்க 2 விஷயத்தை திங்க் பண்ணுவாங்க. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, புரட்சி பெண்ணா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதுல ஒண்ணு முக்கியமா இருக்கு, தன்னுடைய பாதுகாப்பு அங்க இருக்கும். 2வது தன்னுடைய கௌரவம் அங்க இருக்கும். அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும்னு முடிவு சொல்லுவா. நீங்க வேணா பாருங்களேன், 2 விஷயம் கணவன்மார் ஒரு தெரிஞ்சுக்கணுங்க.
இப்போ எனக்கே சில விஷயம் நான் தான் நிறைய முடிவு எங்கள் வீட்டில் எடுப்பேன் பிளான்லாம். ஆனால் எனக்கும் சில சமயம் பிரேக் ஆகும். ஹேங் ஆகும்ல, கம்ப்யூட்டர் தானே, கொஞ்சம் ஹேங் ஆகிறப்ப கையில் கொடுத்துருவேன், கொஞ்சம் இது என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு கூட. ஆனால் அங்கிருந்து வரும் பாருங்க, பயங்கரமாக வரும், நம்ம கூட யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வரும். பெண்களுக்கு அவ்வளவு கூர்மையான ஒரு புத்தி உண்டு. சரி, அவ்வளவும் வேண்டாம். வேட்டைக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? வீட்டில் டெய்லி அதான் பிரதீங்களா? இந்த காட்டுக்கு வேட்டைக்கு போகிறான் இல்லைங்களா, அவன் போய் சுற்றுவான், புறா உழுகுது பார்த்தீங்களா, ஓடி இவன் எடுக்க மாட்டான், பழக்கப்பட்ட பழக்கி வச்ச ஒரு நாயை கூட்டிகிட்டு போவான். அந்த நாய் ஆண் நாய் கிடையாது தெரியுங்களா உங்களுக்கு, பெண் நாய் தான். இந்த ஆண் நாய் என்ன போகும் பார்க்கணும், நல்ல மனமாக இருந்தால் தூக்கிட்டு ஓடிடுது. ஆனால் பெண் நாய் நன்றி உள்ளதா கொண்டு வந்து இவன்கிட்ட திருப்பி கொடுக்குமாமா. அது எங்கே சுட்டு, அதனால தான் பெண் நாய். இரவு நேர வேட்டைக்குன்னு சொல்லி ஆண் நாயை காட்டிலும் பெண் நாயை தான் கூட்டிகிட்டு போவாமா. உண்மையை உத்தவமாக அந்த நாய் போய், பிரதர் என்ன எங்களை நாயின்ட்டிங்களா, உடனே அந்த முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒரு இனத்தில் பாருங்க அந்த பெண் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு. இதை அறிஞ்ச அமெரிக்கன்ஸ் தான் ஃபஸ்ட்டு மிலிட்ரியில் பெண்களை சேர்க்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்கன் மிலிட்ரி பெண்கள் தான் நிறைய வார்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம்தான் பிரிட்டிஷே கொண்டு வந்தாங்கன்னு படித்தேன். உண்மையை பொய்யான்னு எனக்கு தெரியல, தப்பு இருந்தால் மனுஷங்க. அப்படி பெண்கள் விசேஷித்தவர்கள். ஜான்சி ராணி பெண் தானே. நம்ம அந்த அளவுக்குலாம் புருஷன்கிட்ட போய் அம்பு எடுத்துக்கிட்டு வாள் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க பிரதர். இல்லையே பிரதர்ல தோசை கரண்டி சப்பாத்தி கட்ட அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. ஞானமான விஷயங்கள் வீடுகளில் நல்ல முடிவெடுங்க. நான் வளர்ந்து வருகிற பிள்ளைகள் அதான் பிளஸி மாதிரி இன்னும் பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரையாக தான் சொல்கிறேன். நல்ல திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு பழக்குங்க வீட்டில். நீங்கள் வளர்ந்துட்டீங்க, பட்டை மரத்தில் ஆணி ஏறுமா? ஏறாது. பச்சை மரத்துலையாவது ஏறட்டும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெற்றோர்கள், அதில் தாய்மார்கள் சொல்லிக் கொடுங்க. பாருங்க, ஆண் வந்து ஒரே சைடில் அடிக்கிற ட்ரம்மு, பெண்ணு வந்து 2 சைடு அடிக்கிற. பிள்ளைய அப்பந்தான் செல்லமாக வளர்த்துவார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு மாமியார் எப்படி திட்டுவா தெரியுங்களா? ஆத்தாக்காரி வளர்த்திருக்கா பாரும்பா. யாருக்கு வருது? இவர்கிட்டையும் வாங்கணும், போன வீட்லையும் வாங்கணும். யார் வாங்குறா? இவர் ஜம்முன்னு இருப்பாரு. அதான் பாருங்கள, அது இவர்கிட்டயே சொல்லணும். மாமா அவங்க அம்மாக்காரி உங்க பிள்ளைய வளர்த்தி வச்சாம, நானும் எவ்வளவு சொல்லிட்டேன். ஆனா வீட்டில் தான் தெரியும், ஏயா நீதையா கொஞ்சி வளர்த்துன. ஸோ பெற்ற பிள்ளைகளை விசேஷித்தவர்கள் நீங்க வேணா பாருங்களேன். ஞானத்தை குறித்து பேசுவதில் யார் அதிகமாக பேசுவாங்கன்னு பாருங்க, பெண்கள் தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. இன்னைக்கு அரசியலும் விட மாட்டேங்கிறாங்க பெண்களை. ஆனால் பெண்களை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் பர்வீன் சுல்தானா பர்வீன் சுல்தானா ரெண்டும் இருக்கு. 2 சுல்தானா பர்வீன் ஒரு பொண்ணு இருக்கிறா, பர்வீன் சுல்தானான்னு ஒரு அம்மா இருக்குது. 2 பேருமே ப்ரொஃபஸர்ஸு. நானெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அதை தான் கேட்பேன். பிரதர் அப்போ ஃப்ரீயாக இருப்பீங்களா? நான் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ஒரே இடம் தான், அந்த இடத்த பற்றி நான் சொல்லவே மாட்டேன். அங்கே தான் நான் இதெல்லாம் கேட்பேன் நிறையா. பர்வீன் சுல்தானா. அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து உள்ள வெளியே எந்த டக்குன்னு தட்டின பிறகு தான் நமக்கு என்ன நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியும். ஆக அவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆக நீங்களும் விசேஷித்தவர்கள். இன்னும் நம்ம சபையில் முத்துலட்சுமி இருந்தால் ஊருக்கு போயிட்டாங்க, அவங்கள்ட்டெல்லாம் கவிதை கொடுத்து இந்நேரம்லாம் எழுதியிருப்பா. ஆமாம், பயங்கரமாக எழுதியிருப்பா. அதே மாதிரி பெண்களை வண்டி ஓட்ட பழக்க மாட்டாங்க. கேட்டாக்கா அவளுக்கு அறிவில்லை, இதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அறிவில்லாத பொம்பளை இருக்காங்க, அது வேறு விஷயம், நம்ம சபையை பற்றி பேசல. எல்லாம் அறிவுள்ளவர்கள் தான், கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள் தான். ஒரு அம்மாட்ட கேட்டேன், அம்மா இல்லை பொண்ணும் இல்லை பொம்பளை, ஏம்மா அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, நீ வண்டி ஓட்டி பழகலாம், நீ இவ்வளோ படிச்சிருக்கிற, நல்ல புத்தி இருக்குது, ஞானமுள்ள ஒரு பிள்ளை, ஒரு 2 வீலர் கூட ஓட்ட மாட்டேங்கண்ணே. அதெல்லாம் இருக்குது, எனக்கு பழகிட்டேன்னு வைங்கள, நம்மளுமே வேலை வாங்கிடுவார். அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன்டா இவங்கெல்லாம் வண்டி ஓட்ட ஆகுன்னு நம்மளையே பிடிச்சி வேலைக்கு போ, நீ அதை பார்த்துக்கோ, நீ இதை பார்த்துக்கோ. சரி அப்படின்னு போட்டாங்க. நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன், நிறையா இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு. ஆகவே இந்த விசேஷ தினத்தில் அதிகமாக பைபிளை பற்றி சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. 2 பெண்கள் குறிப்பிட்டவர்கள், பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, இன்னொன்று வாய் வலியா பெப்பா, என்ன சொன்னீங்க? பெபே
பேபேயால் இந்த பைபிளில் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அது அப்போஸ்தலருக்கு போய் நுழைஞ்சு நிற்கிது. அப்புறம் தான் தேடி எடுத்தப்போ பார்க்க பெபேயால் தனியாக ஒரு கதையை எடுத்து படித்தேன். பெபேயால் வசதி உள்ளவள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தவள், பவுலுக்கு அவ்வளவு உதவி செய்தவள். பவுலுக்கு மாத்திரமல்ல, கிளை சபைகளில் இருக்கிற ஆங்காங்கே இருந்தவர்களுக்கு போய் பணிவிடை செய்திருக்கா. இது இல்லாமல் தன்னுடைய வருமானத்தையும் பார்த்துருக்கா. வேலைன்னு காரணத்தை காட்டிட்டு கர்த்தருக்குன்னு செய்கிற பணியை விட்டுறாதீங்க. வேலை கிடைச்சதே கர்த்தரால தான். கர்த்தருக்காக செய்கிறத விட்டு போட்டு எனக்கு பணி வேலை இருக்குதுன்னு இதை விட்டுறாதீங்க. இதுக்கு தானே தவிர இதுக்கு இல்லை. நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஃபோட்டோகிராஃபர் கல்யாணம் ஃபோட்டோகிராஃபருக்காக ஒரு கல்யாணம் நடத்துறதா, கல்யாணத்துக்காக ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்றதா? கர்த்தர் அதே தான். இந்த வேலை கர்த்தருக்காக, வேலைக்காக கர்த்தர் இல்லை. புரிஞ்சவங்க கை தட்டுங்க. உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குல்ல, அந்த வேலை கர்த்தருக்காக. உன் வேலைக்காக கர்த்தரை சேர்த்திடாத. ஒரு போட்டோகிராஃபர் வந்தாரு, கேட்டாரு, சார் அந்த தாலி கட்டுற சீனில் ஒரு சீன் கட் ஆகிடுச்சு, அந்த முகம் தெரியாமல் போச்சு சார் ஒரு தடவை அப்படின்னா. கேட்டால் நாளைக்கு மறுபடியும் நான் போய் சர்ச்சில் கோந்து எடுக்க முடிய இல்லை தான் சார், ஏதோ வீட்லேயாவது பண்ணுங்க, நான் பேக்ரவுண்டில் சர்ச்சு கொண்டு வந்துடுறேன்னா அரைஞ்சனா 10 பைசா கிடைக்காது. கல்யாண உணர்ச்சியோடு எடுக்கிறத விட்டு போட்டு இவங்களை 2 பேர்த்தையும் அதே பூ மாலையில் வீட்டுக்குள்ளே நிற்க வச்சு பேக்ரவுண்டில் கோயில் ஒரு சமயம் இப்படிலாம் பண்ணிட்டியோட நிறையா. அதே மாதிரி தான் கர்த்தருக்காக தான் உனக்கு கிடைச்ச வேலையோ தவிர உன் வேலைக்காக கர்த்தர் இல்லை. வேலைக்காக நீ கர்த்தரை பயன்படுத்தினா நீ எந்த ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு தான் இருப்ப. ஆனால் இந்த வேலை கர்த்தருக்காக தான் நினைச்சிட்டீங்கன்னா எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை பாடி நான் என்னுடைய நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். அக்கினியில் நடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, வாலியம், சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. எழுந்திருச்சு நிற்பமா.